இப்போது ZTE தரப்புலேருந்து ரெட் மேஜிக் 11 ப்ரோ அப்படிங்கிற இந்த கேமிங் ஃபோன் வந்து லான்ச் ஆகிருக்கு. உலகத்திலேயே இதுதான் இந்த தேதிக்கு மோஸ்ட் பவர்ஃபுல் ஃபோன் ஆன் த பிளானட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்னாப்ட்ராகன் 8 எலீட் ஜென் 5ஓட 2 கோர்ஸை 4.6 GHz கிளாக் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அதை தவிர 6 கோர்ஸ் 3.6 GHz கிளாக் ஆகிருக்கு. சும்மா ஸ்பீடு அள்ளும். ஸோ இந்த ஸ்பீடு அள்ளுறது மட்டும் இல்லாமல் இதை கூல் பண்ணுறதுக்கு கூலிங் லிக்விடு பயங்கரமாக பயன்படுத்தியிருக்கிறாங்க. அந்த கூலிங் லிக்விட் விசிபிளாக உங்களுக்கு பேக் சைட்லேயும் தெரியுது. ஸோ இது ஒரு டிரான்ஸ்பரண்ட் டிசைன். நத்திங்கனால நத்திங்க நாங்கள் பாரு டிரான்ஸ்பரண்ட் டிசைன் பண்ணுறோன்னு சொல்லி இவன் அடுத்த லெவலில் கொண்டு போயிருக்கான். முக்கியமான விஷயம் 144 ஹெர்ட்ஸ் ரிஃப்ரெஷ் ரேட்டு, 144 ஹெர்ட்ஸு ப்ளஸ் 500 ஹெர்ட்ஸுக்கு மேலே டச் சாம்பிளிங் ரேட் கொடுத்துருக்குறான். ஸோ இந்த டச் சாம்பிளிங் ரேட்டு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபெதர் டச், சும்மா அப்படி ஃபெதர் டச் பண்ணாலே ஃபோனு பறக்கும். எஜ்ஜு கிஜ்ஜெலாம் கிடையாது, ஃப்ளாட் டிஸ்பிளே தான். அதனால் நீங்கள் ஆக்சிடென்டல் டச் எல்லாம் ஆகணுன்ற பயமே இல்லை. சும்மா அப்படியே ஃப்ளாட்டாக இருக்க போகுது. வேறு லெவலில் கேமிங் பண்ணுறதுக்கு, அதுவும் ஸ்டெபிலிட்டி. ரொம்ப நேரம் கேமிங் விளாண்டாலும் அந்த பர்ஃபார்மன்ஸில் எந்த வித குறைபாடும் இல்லாமல் ஃபஸ்ட்டு நீங்கள் ஆட ஆரம்பித்த போது எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பீக்கில் இருந்துச்சோ அதே பர்ஃபார்மன்ஸ் 2 மணி நேரம் கழிச்சும் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த மாதிரி நல்ல ப்ராடக்ட்லாம் இந்தியாவுக்கு வரவே வராது. ஆனால் உங்களால் சைனாவில் போயோ இல்லை ஹாங்காங்கில் போயோ இதை வாங்க முடிஞ்சதுன்னா இந்தியாவில் இது ஒர்க் ஆகும். இன்க்ளூடிங் ஜியோ எல்லாத்துலேயுமே இது ஒர்க் ஆகும்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா வந்து ரெட் மேஜிக் 10 ப்ரோவும் 10S ப்ரோவும் இந்தியாவில் ஒர்க் ஆயிடுச்சு. அதன் அடிப்படையில் இதுவும் ஒர்க் ஆகணும். டெக்னிக்கலி யாராவது வாங்கி ரிவ்யூ பண்ணாதான் உண்டு. 120 வாட் வயர்டு சார்ஜிங்கும் 80 வாட் ஒயர்லெஸ் சார்ஜிங்கும் இது சப்போர்ட் பண்ணுது. இது டிஸ்பிளே போர்ட்டும் கொண்டு இருக்கிறதுனால நீங்கள் டிவியில் கனெக்ட் பண்ணி கான்சோல் மாதிரி கேம் விளையாடலாம். ஸோ வைஃபை 7 இருக்குது. ட்ரிபிள் பேண்ட் வைஃபை 6 GHz வைஃபையில் நீங்கள் போய் ஸ்பீடை என்ஜாய் பண்ணலாம். இதில் 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது. மெமரி கார்டு ஸ்லாட் மட்டும் இல்லை. ஃப்ரண்ட் சைடு செல்ஃபி கேமரா மட்டும் கொஞ்சம் தண்டம். ஃபோட்டோகிராஃபிக்கு சமாளிச்சிடும், பட் வீடியோகிராஃபிக்கு வேலைக்கு ஆகாது. ஸோ அது மட்டும் தான் இதில் இருக்கிற ஒரே ஒரு நெகட்டிவ். அது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வாங்குங்க. ஏன்னா இது ஒரு அண்டர் டிஸ்பிளே செல்ஃபி கேமராவை பயன்படுத்துது. அதனால் உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீன் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸோ வந்து ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ ரொம்ப ரொம்ப அதிகம். இது சாதாரண ஹெட்ஃபோன் ஜாக் இல்லை, 32 பிட் 384 kHz ஹை ரெஸ் ஆடியோ இருக்குது. சப்ஸ்கிரைப்.